ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல் மேட்ச் நம்பர் 10 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெப் ஸ்கார்ச்சர்ஸ்க்கும் மெல்பார்ன் ரெனிகேட்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயர் ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வென்யூ ப்ராக்ரஸ் எப்படி எப்படி இருந்திருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதோடைய பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாம் வீடியோவை சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வென்யூவோட பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் மொத்தத்தில் 64 மேட்சஸில் 28 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 36 பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக செகண்ட் வின் பண்ணவங்க தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 18 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, 152 169 23 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, 172 199 16 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 7 டைம்ஸ் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரா 152 160 வரதுக்கான இதுதான் ரீசெண்டா பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 222 வந்திருக்கு, லோ ஸ்கோர் 57க்கும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்க நடந்த ரீசெண்ட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 137 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை வந்து ரெனிகேட்ஸ் வந்து 139 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா விக்கெட் ஃபால் வந்து 12 விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 147 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. அதை வந்து ஹரிகேன்ஸ் டீம் வந்து 148 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. இங்கேயும் ஒரு 8 விக்கெட்ஸ் ஃபால்ஸ் விழுந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் வந்து ஒரு 152 160 வந்து வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக டீசெண்டான ஒரு ஸ்கோர் ட்ராக்காக இருக்கு. அதே மாதிரி விக்கெட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 12 விக்கெட் வந்து விழுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் ஃபால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இங்கே நடந்த மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 14 விக்கெட்ஸும் ஃபேசர்ஸ் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபேசர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈக்குவலா இங்க விக்கெட் கான்ட்ரிபியூஷன் போத் இதுலயும் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஹெட் டு ஹெட் மேட்சஸ்ல டோட்டலா பெர்சாக்கர்ஸ் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. 19 மேட்சஸ்ல 16 வின் பண்ணிருக்காங்க. அதுலயும் இந்த வென்யூல பாத்தீங்கன்னா இவங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து 99.5க்கு மேலேயே இருக்கு. ஒரு மேட்ச் தான் லாஸ் ஆயிருக்காங்க. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் வந்து இங்க வந்து நிறைய மேட்சஸ் லாஸும் ஆயிருக்காங்க. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் டீம்ல கண்டிப்பா 1 or 2 இது வந்து லைன்ல சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். மேபி அந்த ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தக்கனா பவுலர்ஸை கூட கொஞ்சம் சேர்க்கலாம். அதே மாதிரி பேட்டிங் வந்து மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்றதுக்கு யாராவது ஒரு பேட்ஸ்மேனை வந்து அடிஷனலா ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி வேற பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்காது. மேக்ஸிமம் சேம் லைனப்ல தான் போவாங்க. பெட்சாக்கர்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜே ரிச்சர்ட்சன் வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாட போற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அப்படி போனாருன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரூ டை வந்து உள்ள விளையாட வருவாரு. அதே மாதிரி இந்த ஹாப்சனுக்கு பதிலாக வேணா மேபி வேற ஏதாவது பிளேயர் வந்து உள்ள பிளே பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா சேம் லைனப்ல தான் இவங்க போவாங்க. ஃபாஸ்ட்ல தான் இவங்க வந்து அதிகமான பிளேயர்ஸை இன்னொரு பவுலரை வேணா ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்த் சாக்கர்ஸ்க்கானவும் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ்க்குமான டீமோடைய ப்ரெடிக்ஷன், இந்த மேட்ச் வந்து எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, எந்தெந்த பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்ட்டும் பார்க்கலாம். இதில் பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது இந்த பிச்சு பேலன்ஸ்டு கண்டிஷனில் தான் இருக்கு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கும் சப்போர்ட் ஆகுது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் ஆனது கொஞ்சம் நிறைய போகுது செகண்ட் இன்னிங்ஸை விட. அதே மாதிரி ஃபேஸ் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிற பிச்சு, பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்புள்ள பிச்சு. ஸ்பின்னரை பொறுத்தவரை லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் பிளஸ் லெக் ஸ்பின்னர் இவங்களுக்கு வந்து மட்டும் ட்ரை பண்றதே பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். மற்ற ஸ்பின்னர்ஸ் இங்கே வந்து அவங்களுடைய இது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து மேக்சிமம் இப்போ ரெனிகேட்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா 1 விக்கெட் டு 2 விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பாயிரும். இதே பெட்சாக்கர்ஸ் பிடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல 1 விக்கெட் தான் விழும். இதே செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக அந்த இடத்துல மெல்போர்ன் டீம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்கன்னா 1 விக்கெட்டும், ஒருவேளை பெட்சாக்கர்ஸ் பிடிக்கிறாங்கன்னா விக்கெட்டே இல்லாம போறதுக்கான வாய்ப்பும் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா நடந்த மேட்சஸ்ல 10 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 1, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணவங்க 1, செகண்ட்
ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்சஸ்ல இங்கே ரீசெண்டாக நடந்ததில் ஒரு டைம் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க பேட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. மீதி 9 டைமும் செகண்ட் பேட் பண்ணவங்க தான் இங்கே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 10 மேட்ச்ல 9 மேட்ச் சேசிங் பண்ற டீம் தான் இங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே சினரியோவே நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல 90% நடக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் அதாவது டாஸ் வின் பண்றவங்க மேக்சிமம் பவுலினை தான் இங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ பவுலிங் எடுக்கிற டீமுக்கு சாதுவா நீங்க 10 டீம் போடுறீங்கன்னா 7 டீம் போடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு ஒரு 3-2 டீம் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி எந்த டீம் இங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்கன்னா பெட் சாக்கர்ஸ் தான் இங்க 12 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க 13 மேட்ச்ல. அதே மாதிரி மெல்போர்ன் இவங்க டீம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் லாஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ வென்யூ படியும் இவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா பெட் சாக்கர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாரும் இதை வச்சு தான் டீம் போடுவாங்க. ஆனால் நம்ம 70% பெட் சாக்கர்ஸ் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30% நீங்கள் போடுற டீமில் இருந்து ஒரு 2 டீமோ 3 டீமோ மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் வின் ஆகிற மாதிரியும் டீம் போடணும். இங்கேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க, விக்கெட் எடுக்க வாய்ப்பாயிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க. இப்போ எந்தெந்த பிளேயர் ட்ரீம் டீம் வருவாங்க, எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த பிளேயர் வந்து இதில் வருவாங்கன்ட்டும் பார்க்கலாம். இதில் பிபிஎல் பொறுத்தவரை லாஸ் கொஞ்சம் மற்ற இதை விட கொஞ்சம் நிறைய ஆகும். இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சே பண்ணுங்க. இப்போ இந்த மேட்ச்ல வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர் சிவிசி வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பவுலர் பிளஸ் பவுலர்ல ஒரு சிவிசி வர வாய்ப்பு நிறைய இருக்கு. பேட்டிங்ல அப்படி வரணும்னா எந்தெந்த பிளேயர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல இப்போ 75% எபோவ் தான் சிவிசி இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த செக்ஷன்ல இருந்து ஒருத்தங்களாவது சிவிசி அளவுக்கு பிளே பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கிற பெர்சன்டேஜ்ல இருந்து லோ பெர்சன்டேஜோ 50க்கு எபோவ் இருக்கிற பெர்சன்டேஜ்ல இருந்து சிஓ இல்ல விசிஓ வருவாங்க. இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இந்த ஜே ரிச்சர்ட்சன் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறதா வந்து ஒரு இதுவும் இருக்கு. சப்போஸ் இவர் இங்க விளையாடல அப்படிதான் இருக்கு, இவர் விளையாடல மேட்ச் விளையாடல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல சாம்பா ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவாரு. அப்படி விளையாடுறாரு அப்படின்னா தான் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வராம போவாங்க. இப்படி இவர் விளையாடல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல சாம்பா வந்துருவாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா கன்ஃபார்மா நீங்க டீம்ல எடுத்துடலாம். ஆனா இந்த வென்யூவை பொறுத்தவரை சேசினும் வின் பண்ணிட்டே இருக்கிறதுனால மேபி இவரும் ட்ரீம் டீம் வருவாரு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்குங்க. ஜாக் ஃப்ரேசர் பொறுத்தவரை அவரு இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர். அடிச்சா பெருசா அடிச்சு உள்ள வருவாரு, இல்ல ஃபெயிலியராக தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷை வந்து மஸ்ட் பிக் பிளேயர்ல மாதிரி வச்சுட்டு ஃப்ரேசர் சாம்பால இருந்து ஒருத்தங்களை எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். சப்போஸ் ரிச்சர்ட்சன் பிளே பண்ணாட்டி, அப்படி ரிச்சர்ட்சனும் வராங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 பேர் இல்லைன்னா 3 பேர் ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க, இல்லைன்னா 2 பேர் தான் வருவாங்க. இப்போ இவங்க டீமை பொறுத்தவரை எஃப் ஆலன் பொறுத்தவரை இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயரு. ஆனா இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு ஆன வாய்ப்பு இருக்கு. ஒரு பிளேயராவது கண்டிப்பா டீம்ல ட்ரை பண்ணிக்கிங்க. கண்டிப்பா ஒரு பெரிய ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஆயிரும். லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு, நமக்கு அடிக்கும் போது ரேங்க் ஆனது ஈஸியா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சதர்லாண்டை பொறுத்தவரை
பவுலிங் பண்ணி மட்டும்தான் இந்த வென்யூல இவரால் பெருசா பண்ண முடியும் ஒழிய பேட்டிங் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு 25 மேட்ச் இல்லை, அதில் 20 மேட்சுக்கு மேலே 20 ரன்னுக்கு கீழேயே இவர் அவுட் ஆகிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் 15 ரன்னை கூட தாண்டலை, அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த வென்யூவும் அவருக்கு செட் ஆகலை, ஹெட்டும் செட் ஆகலை. ஸோ இது பவுலினுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவரை பவுலினுக்கு மட்டும் நீங்கள் வச்சு எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க் பிளேயரை நீங்கள் லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா லீவ் பண்ணி பாருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் யாரை எடுக்கணும் அப்படின்னா இந்த கேன் ரிச்சர்ட்சன். கண்டிப்பாக ட்ரீம் டீம் இந்த இடத்துல இருந்து கேன் ரிச்சர்ட்சன் உறுதியாக வருவாங்க. ஸோ அவரை ட்ரீம் பிளேயராக நீங்கள் எடுத்துடலாம். எஃப்எல்னையும் ஒரு ட்ரீம் பிளேயராக எடுத்துடலாம். இப்போ இந்த ஜேசன் பேண்டரை ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பாங்க, நல்ல ட்ரீம் டீம் வருவாங்க. செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா மேபி அவரை இந்த இடத்துல லீவ் பண்ணிக்கிங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் போடுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். நீங்க சதர்லாண்டை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெல்போர்ன் டீமுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான டீமை உருவாக்கிட்டு வேணா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஹை ரிஸ்க் பிளேயரை இந்த மேட்ச்ல லீவ் பண்ணலாம்னா லீவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த கேட்டகரியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து லோ பெர்சன்டேஜ் பிளேயரை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்காங்க. இந்த ஏ ஆகர் பொறுத்தவரை இவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு சப்போர்ட் ஆகுது பிச்சு, ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு. நீங்க இவர் எப்படின்னா வந்தா ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாரு, இல்ல ஃபிளாப் ஆயிடுவாரு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். வந்தா ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாரு. இந்த டீம் இன்னாச்சுனாலும் உள்ள வருவாரு. அப்படி இல்லைன்னா இந்த டீம் லாஸ் ஆகுதுன்னா மேபி ஃபெயிலியர் ஆகலாம், இல்ல டீமுக்குள்ள வராம போயிடலாம். ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனோட இருக்கிற பிளேயர் தான் வந்தா ட்ரீம் டீம், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகலாம். 1. 2வது, இந்த பெத்தல் ஜேப்ரவுன்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. இந்த 2 பேர்ல ஒரு பிளேயரை நீங்க மேட்ச்ல வைக்கிற மாதிரி ஆயிரும். ரொட்டேஷன் பண்ணியாவது ஒருத்தங்களை இந்த டீம்ல எடுக்கலாம். பெத்தலுக்கு பவுலிங் ஆப்ஷனும் உண்டு. ஸோ அவரை நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அப்புறம் ஷிஃபர்ட் பொறுத்தவரை சேசிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு பண்ணிடுவாரு. ஆனா இந்த மேட்ச் பொறுத்தவரை சேசிங் பண்றாருன்னா ஷிஃபர்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் பிக்கா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வருவாரு, அடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க. அதே மாதிரி ஆகர் பொறுத்தவரை நீங்க வந்து பெர்சாக்கர் சப்போர்ட் பண்ணி டீம் எடுத்தா மட்டும் எடுங்க, இல்லைன்னா லீவ் பண்ணுங்க. இவரை எடுக்கும் போது ஒரு இதுலையாவது சிவிசி ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் சப்போர்ட் ஆகுது. ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா கூட ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு ஜிஎலுக்கு இல்ல ஒரு பிரைவேட் கான்டெஸ்ட்டுக்கு 5 ரூபா கான்டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்றதா இருந்தா ஒரு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆவாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா இவங்க 2 பேர், இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும். இவங்க மெல்போர்ன் வின் ஆச்சுன்னா. அப்படி மெல்போர்ன் வின் ஆகலைன்னா இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்களும் இவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் ஆகும். மொத்தம் 2 to 3 பேர் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா நீங்க பிக் பண்ண வேண்டிய பிளேயர் இந்த இடத்துல வருவாங்க. எப்படி அவங்களை எடுக்கலாம் அப்படின்னா ஜோஸ் ப்ரௌன் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓரளவு பண்ணுவாரு. பெத்தல் பொறுத்தவரை சேசிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாரும் பிளேயிங் 11, இப்போ இவங்க எல்லாருமே பிளேயிங் 11ல இருக்கிறாங்க. இந்த 4 பேருமே இருக்கிறாங்கன்னா இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 பேர் ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. இதுல டிஃபரன்ஷியல் பிக்ல யாருக்கெல்லாம் நல்ல ஆவரேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெர்சாக்கர்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் ஈவன்ஸ் இந்த இடத்துல நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ ஷிஃபர்ட்டா ஈவன்ஸாங்கிறதுல ஒருத்தங்களை வந்து இந்த டீம்ல எடுக்கிற மாதிரி வரும். நீ ஷிஃபர்ட்டை பொறுத்தவரை அவர் ஹை பெர்சன்டேஜ்ல இருப்பாரு, இவர் வந்து கொஞ்சம் அதை விட லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு. ஸோ இப்போ நீங்க ஷிஃபர்ட்டை விட்டுட்டு இவரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த கேட்டகரியில் நீங்க ஷிஃபர்ட்டே எடுக்கலன்னா இந்த கேட்டகரியில நீங்க ஈவன்ஸை வந்து எடுக்கிற மாதிரி வரும். அவர் லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு, அடிக்க அதிகமான வாய்ப்பு ஆயிரும். அதே மாதிரி இப்போ இது எந்த மாதிரியும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ட்ரீம் டீம் வராரு அப்படின்னா அந்த ஆகர் வந்து
ஃபெயிலியர் ஆயிடுவார். அவர் வராருன்னா இவர் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவார். ஸோ இது இந்த மாதிரியான கண்டிஷன் தான் இந்த 2 பிளேயருக்குமான இது மேக்சிமம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஈவெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஷிஃபர்ட்டும் எடுக்காம நீங்கள் ஆகரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவெண்ட்ஸை எடுக்காம ஷிஃபர்ட்டை எடுக்கிறீங்கன்னா ஆகரை எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் வரும். அப்போ இதில் இவர் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்மோரிஸ் பொறுத்தவரை இவரும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு தான். செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா நல்லா போடுவார். ஸோ செகண்ட் பவுலிங் போட்டால் இவருக்கு சிவிசி கொடுத்து எடுங்க, இல்லைன்னா பிளேயரா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கனோலி வந்து இந்த மேட்சோடைய முக்கியமான பிக்கு, விட்டுறாதீங்க. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கும் அந்த லெஃப்ட் ஸ்பின்னருக்கும் நல்லா சப்போர்ட் ஆகுது, பேட்டினும் பண்ணுவார். ஸோ டர்னரா கனோலியாங்கிறதுல ஒருத்தங்களை மட்டும் எடுத்தா போதும். மேக்சிமம் கனோலி எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுல இருந்து 2 பேர் தான் நீங்க எடுக்கணும். அதுல ஈவெண்ட்ஸை எடுக்கிறீங்கன்னா ஷிஃபர்ட்டை கூட நீங்க லீவ் பண்ணிட்டு ஈவெண்ட்ஸை ட்ரை பண்ணலாம். அடுத்து மோரிஸை செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா கூட நீங்க லீவ் பண்ணி போகலாம். கனோலியை லீவ் பண்ணாதீங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே அவருக்கான இது உண்டு. ஸோ 2 பேர் இந்த இடத்துல இருந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இதுல பெர்சாக்கஸ் டாமினேட் தான் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல 3ஆவதா ஒரு பிளேயர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய ஆகும். ஸோ எல்மோரிஸு, கனோலி, எலிவன்ஸ் இந்த 3 பேருமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ஆகும் பெர்சாக்கர்ஸ் டாமினேட் பண்ணாங்கன்னா. அப்படி டாமினேட் பண்ணலைன்னா 2 பேர் தான் இந்த இடத்துல இருந்து உள்ள வருவாங்க. அதே மாதிரி இதுல பொறுத்தவரை நீங்க டர்னர் எடுக்கலன்னா இதுல இருந்து நீங்க ஜெனின்ஸை எடுக்கிற மாதிரியான கண்டிஷன் மேட்சுக்கு வரும். ஜெனின்ஸ் எடுத்தீங்கன்னா டர்னரை கூட அந்த கேட்டகரியில லீவ் பண்ணிடலாம் ஒன்று. அதே மாதிரி இவர் இந்த கேட்டகரியில ஒரு ட்ரீம் டீம் பிக்ல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா அதை உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஹை பிக்ல இருக்கிறது இந்த F1 ஸ்டீவ் தான். இந்த 2 பிக்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பாயிரும். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில இருந்து பாத்தீங்கன்னா இதுல லோ பிக்கும் இருப்பாங்க, ஹை பிக்கும் இருப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி லெஸ்ஸாவும் இருக்கும், ஹையா இருக்கிற பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து மேக்சிமம் நீங்க எத்தனை பேரை எடுக்கிற மாதிரி வரும் பாத்தீங்கன்னா 2 பேர் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை எடுத்தீங்கன்னா ஜெனிங்ஸை எடுக்கிற மாதிரி வரும். அப்படி ஜெனிங்ஸை எடுக்கல அப்படின்னா ஹர்ஷ்டை வந்து எடுக்கிற மாதிரி வரும். இது வந்து பெர்சாக்கர்ஸ் பக்கம் மேட்ச் போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த கெல்லி உள்ள கொண்டு வராங்கன்னா ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கெல்லாம் ஜிஎலுக்கான ரிஸ்க் சிவிசி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உறுதியா ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. அதுல இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க கண்டிப்பா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டீவர்ட் ட்ரிகர்ஸ்க்கு தான், அடுத்துக்கு தான் F9க்கு. அதே மாதிரி ஜெனின்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க இவங்க டர்னரை கூட லீவ் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி இப்போ நீங்க பெர்சாக்கர்ஸ்க்கு சப்போர்ட்டா டீம் வந்து ரெடி பண்றீங்க, ஒன் சைடா தான் போவோம், அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன லோ பிக் பிளேயர் எதிர்த்த டீம்ல மெல்போர்ன் டீம்ல எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி தான் அந்த டீம் ஆனது அமையும். மேக்சிமம் பவுலிங்க்கு தான் போகுது அப்படின்னா கண்டிப்பா 4 to 5 பேர் 50% கீழே வருவாங்க. நம்ம சொன்ன பிளேயரை சொன்ன இன்னிங்ஸ் வைஸாகவும் கேட்டகரி வைஸாகவும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்லாம விட்ட பிளேயரா இருந்தாலும் அவங்கள ரொட்டேஷன் பேஸ்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து சிவிசி ஆப்ஷனும் எதுல வரும்னு சொல்லியிருக்கோம், அந்த பிளேயருக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல லாஸ்ட்ல இந்த ஃப்ரேசர் ஒரே ஒரு இதுல மட்டும் ரிஸ்கா சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவர் அடிச்சா பெருசா அடிக்கலாம், இல்ல ஃபிளாப் ஆயிடுவாரு. அதே மாதிரி ஜே ரிச்சர்ட்சன் சப்போஸ் இல்லை அப்படின்னா ஆண்ட்ரூ டை வருவார். ஆண்ட்ரூ டைக்கு வந்து நல்ல இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். அவருக்கும் ஒரு சிவிசி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டெத் ஓவர் போடுவார், விக்கெட் எடுக்க வாய்ப்பானது ஆகும். பெரிய பிளேயரை நோக்கி தான் சிவிசி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பிளேயரை விட்டுருவாங்க. இவர் பெர்ஃபெக்டான ஒரு பிபிஎல் பிளேயர் தான். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னாலும் நல்லா போடுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்
வந்து கம்மியாகும். இப்போ ஜேசன் பேண்ட்ராஃப்க்குலாம் விக்கெட் விழலைன்னா இவருக்கு தான் அந்த விக்கெட் விழும். லோ பெர்சன்டேஜில் இருக்காரு. சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு இது வந்து வரும். ஆனால் இவருக்கு கொடுக்கும்போது இந்த மேட்ச்ல கனோலிக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ளஸ் ஸ்பின்னு டாமினேட் பண்ணும்போது மேக்சிமம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இவங்க டாமினேட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்ஸ் மாதிரி பிளேயரு வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு ஆகும். அதே மாதிரி நம்ம சொன்ன பிளேயரை ரிஸ்கியா விட்டும் பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எஃப்எல்எனுக்கு வந்து ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயரை அடிச்சா பெருசா அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பிளேயருக்கு சிவிசி ட்ரை பண்ணுங்க. லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு, நல்லா பிளே பண்றதுக்கும் வாய்ப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் விளையாடுறவங்க கண்டிப்பா 9 பிளேயர் 50க்கு மேல எடுத்துக்கோங்க. 2 பிளேயர் மட்டும் 50க்கு கீழே எடுத்தா போதும். சிவிசி ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர் இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதிகமா இன்வெஸ்ட் இந்த பிபிஎல் பொறுத்தவரை நிறைய பண்ணாதீங்க, லாஸ் தான் திரும்ப ஃபேஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.